ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம் வழி. இன்னைக்கு நம்ம சேனல்ல சோயா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி மீல் மேக்கர் வச்சு பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, அப்புறம் சோயாவை தண்ணியில போட்டு ஊற வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வெட்டி வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் தயிர், அப்புறம் ஒரு கட்டு புதினா. 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து கழுவி 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை. கட் பண்ணி வச்சு 2 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து வெங்காயம் பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம். கீறி வச்ச 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கட்டு புதினா இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எதுக்காக பிரியாணியில புதினா இலை சேர்க்குறாங்கன்னு தெரியுமா யாருக்காவது? பிரியாணியில சேர்க்குற மசாலா, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாமே உடல் சூடு ஏற்படுத்தக்கூடியது. அதை பேலன்ஸ் பண்ணத்தான் புதினா சேர்க்குறாங்க. புதினா வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு பாதி எலுமிச்சை பழசாறு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஊற வச்ச சோயாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி அளந்தோம்ல, அதே டம்ளர்ல 3 டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்கும் போதே கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிச்சதும் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கிறேன். ஆஃப் குக் ஆன பிறகு மூடி வச்சு 10 நிமிஷம் மிதமான சூட்ல வேக விட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு செக் பண்ணிக்கலாம். லைட்டா தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால மறுபடியும் மூடி வச்சு கொஞ்ச நேரம் குக் பண்றேன். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சோயா பிரியாணி. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.